டெட்லி வில்லன். தனி ஒருவன் படத்துல எப்படி அரவிந்த் சாமியோ அந்த மாதிரி ஒரு மிரட்டி இருக்கிறாரு ரவி மோகன் சாரு. கண்டிப்பா அவருடைய நெகட்டிவ் ஷேட் வந்து பேசப்படும். அப்படி இருக்கு. அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பரா அந்த ட்ரெயின் ஃபைட்டு. ட்ரெயின் தான் ஆரம்பம் எண்டு வரைக்கும் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை தாண்டி ஆர்ட், படத்துல ஆர்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பாத்திரம் தட்டு அந்த பழைய காலத்து மாதிரி ஒரு நல்லா பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. ப்ரோ ஃபயரா இருந்துச்சு ப்ரோ. ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ப்ரோ ஒவ்வொரு மியூசிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எமோஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி பக்காவா இருந்துச்சு. எல்லாருமே ஆக்ஷன்ஸ் படி நல்லாவே இருந்துச்சு ப்ரோ. அவங்கவுங்க ஸ்பேஸ் அவங்கவுங்களுக்கு கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. லேக் எல்லாம் கிடையாது ப்ரோ. ஃபயரா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. சூப்பரா இருக்கு ப்ரோ. அதர்வா பாத்தீங்கன்னா அவர் கேரக்டர்லாம் நான் ரிவீல் பண்ண விரும்பல. அவர் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியெல்லாம் கிடையாது. அவருக்கு பாத்தீங்கன்னா இன்டர்வலுக்கு மேல வரைக்கும் அவர் ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் சீக்வன்ஸ்ல வந்துட்டு அவர் இறந்துருவாரு. அதுக்கப்புறம் தான் அவரோட பிரசன்ஸ் இல்லை. ஆனா அவரோட டாக் இல்லாம அந்த படத்துல கடைசி வரைக்கும் அவர் டாக் இருக்கும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆக்ஷன்ஸ் படி எதுவுமே சொல்ல தேவையில்ல, எல்லாருமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. அவரு தான் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் படத்தை வந்துட்டு லாஸ்ட் சீன் வரைக்கும் ஃபயரா கொண்டு போயிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி தெரியல, பார்த்த வரைக்கும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. அது நமக்கு தெரியாது ப்ரோ. நமக்கு இந்த படத்தை பார்த்த வரைக்கும் படம் நல்லா இருந்துச்சு, நமக்கு பிடிச்சிருந்தது. எல்லா சீனுமே வந்துட்டு கூஸ் பம்ப்ஸா ஃபயரா இருந்துச்சு. எல்லாமே எல்லாத்தோட கனெக்ட் ஆச்சு ப்ரோ. ட்ரெஸ்ஸிங் காஸ்டியூம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் ஆச்சு ப்ரோ. எல்லாமே பாக்குற மாதிரி கியூட்டா இருக்கு. படம் வந்து கண்டென்ட் ஓரியன்டட் ஃபிலிம் ப்ரோ. கம்ப்ளீட்டா வந்து சுதா கொங்காரா மேமோட ஒரு படம். நீங்க இப்ப நான் கூட என்ன நினைச்சேன்னா இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப பல இடங்கள் நமக்கு வந்து டிவி கேஸ போடுறேன். எனக்கு என்னன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் ஓவரா வந்து இந்த நம்ம கலைஞர் கருணாநிதி ஐயா பத்தி அப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் உள்ள வந்து பார்த்தா அறிஞர் அண்ணாவை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. இந்திரா காந்தி அம்மையார் மாதிரியே ஒருத்தங்க வராங்க. அந்த கேரக்டர் எல்லாம் ரொம்ப ஒரு கண்டென்ட்டா வந்து ரொம்ப சூஸ் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது திமுகவா தாவேக்காவான்ற சண்டை அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தம்பி மோதல். அதுக்கு மேல ஒருத்தங்க நம்மள சண்டை மூட்டி இப்ப பாருங்களேன், சென்சார் இதுல எத்தனை இடத்துல சென்சார் கட்டு. அப்புறம் டிவிக்கே வரல, அந்த படம் ஜனநாயகனே வரல. இதுதான் இந்தி டாமினேஷன். இதுதான் இந்த இந்தி டாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப தவறுங்க. அதாவது எனக்கு நீ பணிஞ்சு வந்த நான் உன்னை நான் வாழ வைப்பேன், இல்லைன்னா நீ வாழவே முடியாது பாக்குறியா அப்படிங்கிறது ரொம்ப தவறு. அது கரெக்டா கன்வே பண்ணிருக்காங்க. அது விஜய் சாருக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். எனக்கு என்னன்னா இந்த படத்தை பார்த்தா சீமான் சாரு அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துப்பாருன்னு தோணுது. சோ அப்படி வந்து ஒரு கண்டென்ட்டா சுதா மேம் பெரியாரோட பேத்தின்னு சொன்னாங்கல்ல, உண்மையாவே பெரியாரோட பேத்தி தான். சூப்பர். அதாவது அரசியல் நமக்குள்ள இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உழைப்புன்னு இருக்குல்ல. அந்த ட்ரெயின்லாம் வந்து பார்த்தோம்னா அவ்வளவு சூப்பரா அந்த ட்ரெயின் ஃபைட்டு. ட்ரெயின் தான் ஆரம்பம் எண்டு வரைக்கும் ட்ரெயின் தான். அந்த ட்ரெயின் அப்படிங்கிறது இந்த படத்துடைய ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி. இதை தாண்டி ஆர்ட், படத்துல ஆர்ட் டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அந்த பாத்திரம் தட்டு அந்த பழைய காலத்து மாதிரி ஒரு நல்லா பண்ணிருக்காங்க. அது எல்லாமே கொஞ்சம் ஒர்க் ஆயிருந்தது. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஜிவியோட 100 இது உண்மையாவே 100ன்னு சொல்லலாம். பட் அசூரன் லெவலுக்கு இல்ல, ஆனாலுமே வந்து நல்லா பண்ணிருக்காரு. ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்திருக்காரு. என்னன்னா ஜிவி பிரகாஷ் மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் மியூசிக் பண்ணும்போதே யுவன் சங்கர் ராஜாக்கு ஒரு பாட்டுன்னு ஒதுக்கிடுவாங்க போல. யுவன் சார் ஒரு பாட்டு பாடி இருக்காரு. தலைவனோட வாய்ஸ் கேட்டாலே வந்து நம்மளுக்கு மேஜிக் தான். சோ நல்லா பண்ணிருக்காங்க. 3 ஹீரோ, எஸ்கே, அப்புறம் இவரு அதர்வா. சூப்பர் அண்ணன் தம்பி பாண்டிங். நல்ல நமக்கே ஒரு சில இடத்துல அழ வரலாம் அப்படி இருக்கும். பட் இதை தாண்டி ஒருத்தர் வில்லன், டெட்லி வில்லன். தனி ஒருவன் படத்துல எப்படி அரவிந்த் சாமியோ அந்த மாதிரி ஒரு மிரட்டி இருக்கிறாரு ரவி மோகன் சாரு. கண்டிப்பா அவருடைய நெகட்டிவ் ஷேட் வந்து பேசப்படும். அப்படி இருக்கு.